என் மேல விழுந்த இந்த அடி இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்கிற எங்களுடைய தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 1000 அடி விழுந்ததா இன்னைக்கு எழுந்து நின்று எங்களுடைய இனம் போராடிட்டு இருக்கு. இந்திய அரசுக்கு எச்சரிக்கையா ஒண்ணு சொல்றேன். எங்களுடைய மாணவர்களுடைய இந்த போராட்டம், எங்களுடைய இளைஞர்களுடைய இந்த நெருப்பு கொதிப்ப இனியும் நீங்கள் சாதாரணமா எடுத்துக்கூடாது. இந்திய அரசு பகிரங்கமாக தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்காதது 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் தேசியத்திற்கு சிதைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு வன்முறை. ஆக 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய விவசாயிகள் செத்திருக்காங்க. ஒரு காலமும் நாங்க மன்னிக்க மாட்டோம். எங்களுடைய 5000 ஆண்டு பழமை கொண்ட மரபு ஜல்லிக்கட்டு ஏறு தழுவது விளையாட்டை உடனடியாக ரத்து செய்யணும். அப்படி ரத்து செய்யலன்னா எங்கள் தமிழர்களுக்கு எதிரான கொடிய இனிமே நாங்க கொளுத்துவோம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது மட்டுமே தீர்வு, அதற்கான தடை அகற்றப்பட வேண்டும் என்று கௌதமன் தெரிவித்திருக்கிறார். அரசு தரப்பில் இது தொடர்பாக யாராவது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அது தொடர்பான தகவல்கள் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அரசு தரப்புல பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழக அரசு இந்திய அரசுக்கு அடிமையாக கிடக்குது. சுப்பிரமணிய சாமி எலி, ஒரு பொறுக்கி சாமி. நாம அவர் உணர்வு மிகுதியில் அவர் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய உணர்ச்சியை, கௌதமன் அவருடைய உணர்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நேரடியாக போறது கமிஷனர் ஆபீஸ்க்கு என்னை அடித்த அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்து பதவி நீக்கம் சேதுமணி என்கிற காட்டு மிராண்டிய சட்டையை கட்டுறதுக்கான விசாரணை திரு கௌதமன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு காவல்துறையினர் தடியடிக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார்.